நமக்கு மாம்ச கண்ணு, சரீர கண்ணு நல்லா வேலை செய்யுது, நல்லா பாக்குறோம், எல்லா காரியங்களையும் நல்லா நம்ம செய்யறோம். ஆனா மனசுக்குள்ள 2 கண்ணு இருக்கு. இந்த கண்ணு நிறைய பேருக்கு குருடா இருக்கு. அது குருடா இருக்கிறதுனால என்ன ஏற்படுதுன்னா, எல்லாமே நம்ம பாக்குற பார்வை எல்லாம் தப்பு தப்பா தெரியுது. அது காரணம் என்னன்னா, மனக்கண்ணு எப்படி இருக்குதாங்க? குருடா இருக்கிறது. மனக்கண்ணு எப்போ திறக்கப்படுகிறதோ அப்போதாங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேரு நிறைய நேரத்துல கோவப்படுறோம், எரிச்சலா வரும், சிலர் மேல நமக்கு வெறுப்பு வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய மனக்கண்ணு குருடா இருக்கு. இந்த மனக்கண்ணு தெளிவடைஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப நல்ல மனுஷனா மாறிடுவேன். இவ்வளவு அடி அடிச்சவங்கள இயேசு சொல்றாரு, பிதாவே அவர்களை மன்னியும் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்? அவருடைய மனக்கண் தெளிவா இருக்குது. நம்ம மனக்கண் குருடா இருக்கிறதுனாலதான் யாரு என்ன சொன்னாலும் உடனே நமக்கு கோபம் வருது, உடனே நம்ம பிரச்சனை பண்றோம், உடனே நம்ம சண்டை போடுறோம். எலிசா அவங்களுக்கு ஜெபம் பண்றாரு. என்ன சொல்லி தெரியுமா ஜெபிக்கிறாரு? தேவனே என்னுடைய மனக்கண் என்ன பண்ணுங்க, திறங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. மனக்கண்ணு திறந்த உடனே எலிசா பின்னாடி என்ன இருக்கு? அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிக்கிறதா பாக்குறாங்க. எப்ப பாக்குறாங்க? மனக்கண்ணு குருடா இருக்கும் போது அது தெரியல. எலிசா மனக்கண்ணு திறக்கப்படணும்னு ஜெபம் பண்றாரு. கூட இருக்கிற வேலைக்காரங்களுடைய மனக்கண்ணு திறக்கப்படுகிறது. திறந்த உடனேதான் எலிசாவின் பின்னாடி நிக்கிற தேவனுடைய மகிமையை என்ன செய்யறாங்க? அவங்க பாக்குறாங்க. கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்கணும், கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய மனக்கண் என்ன செய்யப்படணுங்க? திறக்கப்பட வேண்டும். மனக்கண்ணை திறந்து பார்த்தா இங்க இருக்கிற தேவ மகிமை தெரியும், இங்க இருக்கிற தேவ பிரசன்னம் தெரியும், இங்க இருக்கிற ஆளுங்க தெரியும், இங்க இருக்கிற ஏசாமி தெரிவாரு உங்க கண்ணுக்கு. அதுக்கு மனக்கண்ணு